வணக்கம். கர்ப்ப காலத்துல டாப்லர் ஸ்கேன்னு ஒன்னு டாக்டர் சொல்லிருப்பாங்க. அது என்னது? எதுக்கு அது அவ்ளோ முக்கியம்? சிம்பிளா சொன்னா அது உங்க குழந்தையோட ஹெல்த்துக்கு ஒரு வெதர் ஃபோர்காஸ்ட் மாதிரி. உள்ள என்ன நடக்குது, எல்லாம் நல்லபடியா இருக்கான்னு முன்கூட்டியே சொல்ற ஒரு டெக்னாலஜி. வாங்க இத பத்தி இன்னைக்கு விளக்கமா பார்க்கலாம். ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறீங்க. அதுல குழந்தை எடை கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. உடனே மனசுக்குள்ள ஒரு திகீர்னு இருக்கும் இல்லையா? ஐயோ, என் குழந்தை சின்னதா இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையா? இந்த ஒரு கேள்விதான் எல்லா அப்பா அம்மா மனசுலயும் ஓடும். இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த முழு விவரமும். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்கேன்ல பாக்குற குழந்தையின் எடை இருக்கு இல்லையா, அது ஒரு லாகிங் இண்டிகேட்டர். அப்படின்னா என்னன்னா, அது நேத்து என்ன நடந்ததுன்னு சொல்ற ஒரு விஷயம், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு இல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒருவேளை இன்னைக்கு குழந்தையோட வளர்ச்சி நின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பாதிப்பு எடையில தெரியறதுக்கு 2 வாரம் ஆகும். அப்ப பாருங்க, எடை மட்டுமே நமக்கு முழு கதையும் சொல்லாது இல்லையா? இந்த இடத்துல தான் டாப்லர் ஸ்கேன் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது. அது வெறுமனே எடைய மட்டும் பார்க்காது. அதுக்கு பதிலா குழந்தைக்கு இப்போ இந்த நிமிஷம் ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு, ஆக்சிஜன் போகுதா, குழந்தை உள்ள ஆரோக்கியமா இருக்கான்னு லைவா காட்டுற ஒரு சூப்பரான டெக்னாலஜி. சொல்ல போனா இது குழந்தையின் எதிர்காலத்துக்கான ஒரு லைவ் வெதர் ஃபோர்காஸ்ட் மாதிரி. சரி, அப்போ எடை கம்மியா இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தானா? நிச்சயமா இல்ல. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 வித்தியாசங்கள் இருக்கு. அத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஒன்னு எஸ்ஜிஏ, இன்னொன்னு எஃப்ஜிஆர். எஸ்ஜிஏனா சிம்பிளா சொன்னா குட்டி யானை. அப்பா அம்மா சின்னதா இருந்தா குழந்தையும் இயற்கையாவே சின்னதா ஆனா ஆரோக்கியமா இருக்கும். இதுல பயப்பட ஒண்ணும் இல்ல. ஆனா எஃப்ஜிஆர் அப்படி இல்ல. இது கரு வளர்ச்சி தடை. இங்க குழந்தைக்கு நல்லா வளர எல்லா திறமையும் இருக்கும். ஆனா அதுக்கு தேவையான சப்ளை, அதாவது நஞ்சுக்கொடி சரியா வேலை செய்யாததால வளர்ச்சி பாதிக்குது. இந்த 2ல நம்ம குழந்தை எந்த வகைன்னு கண்டுபிடிக்கிறது தான் டாப்லரோட முதல் மற்றும் மிக முக்கியமான வேலை. சரி, இந்த வித்தியாசத்தை டாக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஒரு டிடெக்டிவ் மாதிரி 3 முக்கியமான பைப்லைன்களை செக் பண்றாங்க. குழந்தையோட மொத்த சப்ளை செயினே இந்த 3 பைப்லைன்ல தான் இருக்கு. வாங்க அந்த 3 பைப்லைன் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல் பைப்லைன் தொப்புள் கொடி தமனி. இதுதான் மெயின் சப்ளை லைன். நஞ்சு கொடியிலிருந்து குழந்தைக்கு சாப்பாடு, ஆக்சிஜன் எல்லாத்தையும் கொண்டு போற ஹைவே இதுதான். இப்போ இந்த தொப்புள் கொடிய ஒரு வாட்டர் ஃபில்டர் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஃபில்டர் நல்ல கிளீனா இருந்தா தண்ணி ஜம்முன்னு போகும் இல்லையா? அதுதான் லோ ரெசிஸ்டன்ஸ், அதாவது குறைந்த எதிர்ப்பு. இது ரொம்ப நல்லது. அதே ஃபில்டர்ல ஒரே அழுக்கா அடைப்பா இருந்தா பம்ப் ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணிய தள்ள வேண்டியிருக்கும். அதுதான் ஹை ரெசிஸ்டன்ஸ், அதாவது அதிக எதிர்ப்பு. டாப்லர்ல இந்த எதிர்ப்பை அதிகமா காட்டுச்சுன்னா நஞ்சு கொடியில ஏதோ அடைப்பு இருக்கு, குழந்தைக்கு போற சப்ளை கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். முதல் ரெட் சிக்னல் இதுதான். அடுத்து 2வது பைப்லைன், குழந்தையோட மூளைக்கு ரத்தம் கொண்டு போற குழாய். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். ஏன்னா சப்ளை குறையும் போது குழந்தை என்ன பண்ணுது, எப்படி சமாளிக்குதுங்கிறத இங்க தான் கண்டுபிடிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட வருமானம் குறைஞ்சா என்ன பண்ணுவோம்? தேவையில்லாத செலவெல்லாம் கட் பண்ணிட்டு சாப்பாட்டுக்கு, வீட்டு வாடகைக்குன்னு முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் பணத்தை ஒதுக்குவோம் இல்லையா? குழந்தை அதை விட புத்திசாலி. அதுக்கு சப்ளை குறைய ஆரம்பிச்சதும் உடம்புல இருக்கிற மத்த பாகங்களுக்கு போற ரத்தத்தை குறைச்சி உயிர் வாழ மிக முக்கியமான மூளைய பாதுகாக்க எல்லா ரத்தத்தையும் மூளைக்கு திருப்பி விடும். இதுக்கு பேர் தான் பிரெயின் ஸ்பைரிங் எஃபெக்ட். குழந்தை தன்னை காப்பாத்திக்க போராடுதுங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இது குழந்தை ஒரு சர்வைவல் மோடுக்கு, ஒரு அவசர நிலைக்கு போயிடுச்சுங்கிறதுக்கான ஒரு வார்னிங் சைன். இப்போ நாம கடைசி வெரி வெரி கிரிட்டிக்கல் பைப்லைனுக்கு வந்துட்டோம். இது குழந்தையோட இதயத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டி ரத்த நாளம். இத ஒரு பிரஷர் குக்கர்ல இருக்கிற சேஃப்டி வால்வ மாதிரி வச்சுக்கோங்க. நஞ்சு கொடியிலிருந்து வர்ற அழுத்தம் அதிகமாகி குழந்தையோட குட்டி இதயத்தால தாக்கு பிடிக்க முடியாம போகும்போது இந்த வால்வ்ல அதோட பாதிப்பு தெரியும். இதுல ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சா கூட அது ஃபைனல் வார்னிங் பெல் அடிச்ச மாதிரி. குழந்தையோட இதயத்தால இதுக்கு மேல தாங்க முடியாது, அது ஃபெயில் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் வந்துட்டா குழந்தை எத்தனை வாரமா இருக்குன்னு பார்க்காம குழந்தைய காப்பாத்த ஒரே வழி உடனடியா டெலிவரி பண்றது. ஐயோ, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கான்னு பயப்படாதீங்க. இதுவரைக்கும் நாம பிரச்சனைய பத்தி பார்த்தோம். இப்போ தீர்வு என்னன்னு பார்க்கலாம். இந்த நிலைமையை சரி பண்றதுல உங்க பங்கு, அம்மாக்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல ரொம்ப சிம்பிளான ஆனா ஒரு மேஜிக் மாதிரியே வேலை செய்யற ஒரு விஷயம். நீங்க இடது பக்கமா திரும்பி படுக்கிறது. சும்மா இல்ல, இப்படி படுக்கிறதால மட்டும் நஞ்சு கொடிக்கு போற ரத்த ஓட்டம் கிட்டத்தட்ட 30% அதிகரிக்குது. யோசிச்சு பாருங்க, 30%. மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் ராத்திரி தூங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இடது பக்கமா படுக்கிறத ஒரு பழக்கமாவே ஆக்கிக்கோங்க. இது குழந்தைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கற மாதிரி. 2வது விஷயம், தண்ணி. சிம்பிளா ஒரு கேள்வி.
ஒரு திக்கான மில்க் ஷேக்க ஸ்ட்ரால உறிஞ்சுறது ஈஸியா இல்ல தண்ணிய உறிஞ்சுறது ஈஸியா? தண்ணி தானே. நம்ம ரத்தமும் அப்படிதான். உடம்புல தண்ணி குறைஞ்சா ரத்தம் திக்கான மில்க் ஷேக் மாதிரி ஆயிடும். நஞ்சுக்குடியோட சின்ன சின்ன குழாய்கள்ல அது போறது ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணி, மோர், இளநீர்னு திரவமா எடுத்துக்கோங்க. இது ரத்தத்தை தண்ணி மாதிரி இலகுவாக்கி சப்ளை லைனை கிளியரா வச்சுக்கும். 3வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் புரோட்டீன், அதாவது புரதச்சத்து. நஞ்சுக்கூடிய ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு செங்கல் வேணும் இல்லையா? அந்த செங்கல் தான் புரோட்டீன். சோ உங்க நஞ்சுக்கொடி வலுவா இருக்கணும்னா புரோட்டீன் ரொம்ப அவசியம். உங்க வெயிட்ல 1 கிலோக்கு 1.5 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணும். அவ்வளோ புரோட்டீன் எப்படி சாப்பிடுறதுன்னு யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். காலையில கொஞ்சம் முளைக்கட்டிய பயிறு, மத்தியான சாப்பாட்டோட 1 கப் பருப்பு, சாயங்காலம் 2 அவிச்ச முட்டை, ராத்திரி கொஞ்சம் பன்னீர் அல்லது சிக்கன். இப்படி பிரிச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த டார்கெட்டை ஈஸியா ரீச் பண்ணிடலாம். திரவ ஆகாரம்னா தண்ணி மட்டும் இல்ல, இளநீர், மோர் மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா இங்க ஒரு நிமிஷம், எல்லாரும் கவனமா கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. உங்களுக்கு ஏற்கனவே ஹை பிபி, அதாவது உயர் ரத்த அழுத்தம், இல்ல ப்ரீ எக்லாம்சியா மாதிரி பிரச்சனை இருந்தா நீங்களா இஷ்டத்துக்கு அதிகமா தண்ணி குடிக்கவே கூடாது. அது உங்களுக்கே ஆபத்தாகலாம். உங்க டாக்டர் எவ்ளோ குடிக்க சொல்றாரோ அந்த அளவை மட்டும் ஒரு சொட்டு கூட மாறாம ஃபாலோ பண்ணுங்க. ப்ளீஸ் இதுல ரொம்ப கவனமா இருங்க. சரி, இந்த மாதிரி நேரத்துல தான் சுத்தி இருக்கிறவங்க ஆளாளுக்கு ஒன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா இல்ல கட்டுக்கதையான்னு பார்க்கலாமா? முதல் கட்டுக்கதை, நீ சரியா நெய் வெண்ணெய் சாப்பிடல, அதான் குழந்தை ஒல்லியா இருக்கு. இது சுத்த பொய். இது சாப்பாட்டு பிரச்சனை இல்ல, இது நஞ்சுக்கோடியோட சப்ளை லைன்ல இருக்கிற பிரச்சனை. 2வது, ஐயோ அடிக்கடி ஸ்கேன் எடுக்காத, குழந்தைக்கு கதிர்வீச்சு ஆபத்து. இதுவும் தப்பு. டாப்லர் ஸ்கேன்ல இருக்கிறது அல்ட்ராசவுண்ட், கதிர்வீச்சு கிடையாது. அதால வர்ற ஆபத்தை விட அது கொடுக்கற தகவலால கிடைக்கிற நன்மை பல 1000 மடங்கு அதிகம். 3வது, எழுந்துக்கவே கூடாது, ஃபுல் பெட் ரெஸ்ட்ல இரு. இதுவும் ஒரு காலத்துல சொல்லப்பட்டதுதான். ஆனா இப்போ அப்படி இல்ல. ரொம்ப நேரம் அசையாம படுத்திருந்தா அம்மாவுக்கு கால்ல ரத்தம் உறைஞ்சு போற ஆபத்து இருக்கு. அதனால டாக்டர் சொல்ற மாதிரி மிதமான ஓய்வு தான் சரி. டாக்டர் அப்பாயின்ட்மெண்ட் அடுத்த வாரம் இருக்கலாம். ஆனா அது வரைக்கும் 24/7 குழந்தையோட இருக்கிற நீங்க தான் அதோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர். அதனால சில முக்கியமான ரெட் ஃபிளாக்ஸ், அதாவது அபாய அறிகுறிகளை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். மனசுல பதிய வச்சுக்கோங்க. நம்பர் 1, நீங்க சாப்பிட்டு முடிச்சு 2 மணி நேரம் ஆகியும் குழந்தைகிட்ட இருந்து ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம அமைதியா இருந்தா. நம்பர் 2, திடீர்னு உங்க கை, கால், முகமெல்லாம் வீங்க ஆரம்பிச்சா. நம்பர் 3, உங்க மேல் வயித்துல விலா எலும்புக்கு கீழே யாரோ ஒரு பெல்ட்டை போட்டு டைட்டா இருக்கிற மாதிரி ஒரு வலி வந்தா. இந்த 3ல எது ஒண்ணு நடந்தாலும் சரி, காலையில பாத்துக்கலான்னு நினைக்காதீங்க. ராத்திரி 2 மணியா இருந்தாலும் சரி, உடனே உங்க டாக்டருக்கோ இல்ல ஹாஸ்பிட்டலுக்கோ ஃபோன் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த டாப்லர் ஸ்கேன், FGRங்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்ல. உண்மையிலே இது நமக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு சக்தி. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஜன்னல் மாதிரி. இந்த தகவல்களை வச்சுதான் டாக்டர்ஸ் உங்க குழந்தைய வெளியே கொண்டு வரதுக்கு மிக சரியான நேரத்தை முடிவு பண்றாங்க. ஒரு நாள் முன்னாடியும் இல்ல, ஒரு நாள் லேட்டாவும் இல்ல, மிகச் சரியான நேரம். இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீமோட கேப்டன் நீங்க தான். நம்பிக்கையோட இருங்க.